தமிழ் சினிமாவின் நம்பர் 1 நடிகராக இருக்கும் தளபதி விஜய் தற்போது கோட் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். இப்படத்திலிருந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் என 4 சிங்கிள்கள் வெளியானது. கோட் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி யூடியூபில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இப்போது இந்த திரைப்படம் குறித்து ஒரு சீக்ரெட்டான அப்டேட் வெளியாகியுள்ளது. அதாவது இப்படத்தில் கிரிக்கெட்டர் தல தோனி அவர்கள் ஒரு காட்சியில் இடம்பெறுகிறார் என்பதை மறைமுகமாக இந்த படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். அதாவது கோட் படத்தில் சென்னையில் ஒரு குண்டுவெடிப்பு நடக்க இருப்பதாகவும் அதை தடுக்க நம்ம விஜய் சார் செல்வது போல ஒரு காட்சி இருக்குது. அப்போது சென்னையில் சிஎஸ்கே போட்டி சேப்பாக்கம் கிரவுண்டில் நடக்கிற மாதிரியும் காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து சொன்ன வெங்கட் பிரபு, கோட் படத்தில் சிஎஸ்கே போட்டி நடக்கிறது போல ஒரு காட்சியை நாங்கள் அமைச்சிருக்கோம். இது மூலம் திரையில யார் தோன்றுவாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம்னு தோனியை அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. வெங்கட் பிரபு தோனி ரசிகர் தான். விஜய் சாரும் தோனி அவர்களும் நல்ல நண்பர்கள். விஜய் சாரின் மகனான சஞ்சயும் தோனி ரசிகர் தானாம். தோனி நடிகர் விஜய் மற்றும் மகேஷ் பாபுவை வைத்து ஒரு படம் தயாரிப்பதாக விருப்பம் தெரிவித்திருந்தாராம். அதன் ஒரு பகுதியாக தான் விஜய் சார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தோனி ஒரு காட்சியில் தோன்றியதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் நம்ம விஜய் சாரும் தோனி அவர்களும் ஒரே காட்சியில் ஒன்னா வந்தால் தியேட்டர் சும்மா அதிரும் என்பது உறுதி. இந்த நிலையில் இப்படம் குறித்து நடிகர் பிரேம்ஜி ஒரு பேட்டியில் என்ன சொன்னாருன்னா, படம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே உங்களுக்கு சர்ப்ரைஸ் தொடங்கிவிடும் என்று சொல்லியிருக்கிறாரு. தோனி, சிவகார்த்திகேயன், த்ரிஷா இவங்கெல்லாம் படத்தில் இருக்காங்களா என்ற கேள்விக்கு பிரேம்ஜி என்ன சொன்னாருன்னா, இன்னும் சில தினங்கள் காத்திருங்கள் என சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் படத்தோட சுவாரஸ்யங்களை பற்றி பேசுறதுக்கு மனம் துடிப்பதாகவும் ஆனால் சொல்ல முடியாமல் இருக்கிறதாகவும், கோட் படத்தில் இருக்கிற சர்ப்ரைஸ்களை இதுவரை தமிழ் சினிமாவில் பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இந்த சர்ப்ரைஸ்களை திரையரங்குகளில் 1000 பேருடன் சேர்ந்து பார்க்கும்போது கிடைக்கும் ஆரவாரம் மிக சிறப்பாக இருக்கும் என்றும், ரசிகர்கள் தியேட்டரை அலற விடுவார்கள் என்றும், அதற்காக தான் வெயிட்டிங் என்றும் பிரேம்ஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கோட் திரைப்படம் சர்வதேச அளவில் 5000 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளதாக படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் கூறியுள்ளார். இப்படத்துக்கு விஜய் அவர்கள் 200 கோடி சம்பளம் வாங்கியதாக தகவல். இது இப்படத்தின் பட்ஜெட்டில் பாதி என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் மதுரை வில்லாபுரத்தில் நடக்கிற கோச்சடை பசியாறு அப்படிங்கிற ஒரு நான்வெஜ் ஹோட்டலில் 2999 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்ற கஸ்டமருக்கு கோட் படத்தோட 2 டிக்கெட்டுகள் கொடுக்கப்படும் என்று அந்த ஹோட்டல் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. இந்த கோட் படத்தின் ஃப்ரீ டிக்கெட்டுக்காகவே அந்த ஹோட்டலில் ஜனங்க அலைமோதி வருகிறார்கள். ஹோட்டலின் இந்த அறிவிப்பை பற்றி சோஷியல் மீடியாவில் விஜய் ரசிகர்களால் பகிரப்பட்டு அதிகமான கவனத்தை பெற்று வருகிறது.